Welcome to Alpha Word Ministries Worship Service. இப்போ தமிழில் தான் பாட்டு பாடுறோம். அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவரை நோக்கி இது ஒரு புது பாட்டு பாடுறோம். எனக்கு தாங்கும் கரங்கள் உண்டு. நான் உழுவுறதுறேன், என்னால் முடியல ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நிறைய தடவை உழுவுறேன். ஆனால் நீர் உனது கரத்தை கொண்டு என்னை தாங்குகிறீர் அப்படின்னு ஒரு பக்தன் பாடி அந்த ஆள் மறைந்தும் போய்விட்டார். என்னையும் நம்ம பாடுவோம். இது ஜேபி பீட்டர்ஸ் கட்டின பாட்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க.
அந்த எண்ணத்தோடு தான் இந்த பாட்டு பாடுறோம். ஏன்னா ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரன் இயேசு தான். அவரை துதித்து பாடி மகிழ்ச்சி அடைவோம். மகிழ்ச்சி அடைகிறது இல்லாமல் we draw our strength from when we praise God. Please understand, when you are praising God, you will draw your strength from Him. May God bless us when we sing this song. என்னை
I'm John Samuel, welcoming you all to the worship service of November first week. Before we go into the service, let's pray and give ourselves to the Lord God, and who is going to use us mightily throughout this month and also throughout the year. May God bless you. Come, let's go. Father, we thank and praise you, Lord. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. என் தேவனாய கர்த்தாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் அப்பா. விலையற்ற பாத்திரங்கள் நாங்கள். எங்கள் பாத்திரங்களை விலையாக மாற்றுகிறவர் நீரப்பா. மாற்றி எங்களை உபயோகிக்கும் உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய சித்தத்துக்கென்று உமது எப்படி நீர் எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறீரோ அது மாதிரி எங்களை எடுத்துக்கொண்டு போகலாம். We yield ourselves to thee, Lord. நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம், படைக்கிறோம் உங்கள்கிட்ட. You take and use us. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே. ஆமென். Let's turn our Bibles to Isaiah 51. ஐசாயா 51 அதிகாரம் 7வது வசனம். இதுதான் நவம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம். ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். Isaiah 51st chapter verse 7. Hearken unto me, ye that know righteousness, the people in whose heart is my law. Fear ye not the reproach of men, neither be ye afraid of their revealings. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு மை லா அப்படின்னு போட்டிருக்கோம். வேதத்துக்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அந்த டிரான்ஸ்லேஷனில் லான்னு போட்டிருக்கு. நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் லான்னு சொன்னாலே பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய எல்லாத்தையுமே ஏன் அதை லான்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ராஜா. அவர் வாயிலேருந்து ஏதாவது புறப்பட்டு வந்தால் அது சட்டமாக்கப்படும். ரெண்டாவது, நல்லா அறிஞ்சிக்கோங்க, அவர் வாயிலேருந்து வார்த்தைகள் வெளியே வந்துருச்சுன்னா அதை அவராலே எடுக்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவநாயக பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிறதுல இது ரொம்ப முக்கியம். நாம் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு போகிறதுக்காக அவர் நம்மளை அனுப்பிச்சு வைக்கல. நாம் இந்த உலகத்தில் நம்ம அனுப்பும் போதே அவர் ஒரு திட்டத்தோடு அனுப்புகிறாரு. அதுதான் சொல்லுறாரு, நீதியை அறிந்தவர்கள். இந்த நீதினா, இந்த நம்முடைய நீதி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லா அறியணும்னு தான் இங்கே போட்டிருக்குது. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் வச்சுருக்கேங்க. எங்கே வைக்கிறாங்க? போன வாரமாக படித்தோம் நம்ம. வேதத்தை எடுத்து சில பேர் அக்குளில் வச்சுருக்காங்க, சில பேர் தலைமாடு வீட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வேதத்தில் என்ன போட்டிருக்கு? இருதயத்தில் வைங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் செவி கொடுங்க. நீ வேதத்தை இருதயத்தில் வச்சுருந்தா யார் என்ன பேசினாலும் பயப்படாத. 1000 மனுஷன் பேசுவான், பேசுறதுக்கு அவன் வாய் இருக்குது, பேசுகிறான். எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் இப்போல்லாம் எலெக்ஷன் சீசன், அதனால் வாயில் வந்து அது மாதிரி பேசுவாங்க. யாராவது கவலைப்படுறாங்களா? யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தான், ஐயோ என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க. பேசிட்டோம், வாய் இருக்குது, பேசுகிறோம். அதனால நம்ம கூடுவோமா குறைவோமா? ஒன்றும் செய்ய மாட்டோம். அவர் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க. ஏன்னா ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஏனென்றால் நீ இயேசுவை நீ உன் உள்ளத்தில் வைத்திருந்தீன்னா அது அவர் சொல்கிறபடி தான் நடக்க போகுது. இப்போ இந்த புது வாக்குத்தத்தத்துக்கு போகிறோம். கொஞ்சம் பழசையும் படிப்போம். இதுக்கு முன் அது படத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 51 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1வது வசனம் ஒண்டி வாசிங்க. ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 1. நீதியை பின்பற்றி
கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழிகளையும் நோக்கி பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு நேராக திருப்புது. இப்போ நான் எதுலேருந்து வந்தேன்? நான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை எது? கண்மலை யார்? இயேசு கிறிஸ்து. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை தான் பார்க்கணும். அவரை நோக்கி செவி கொடுங்க. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. நமக்கு சாப்பாடு போடுறதும் எல்லாமே அவர் வெட்டி கண்மலையும் அவர் தான். அவரை தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம ஐஸ் ஆல்வேஸ் ஷுட் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் ஜீசஸ். உலகத்தை பார்க்க முடியாது, வேஸ்ட்டு. உலகத்தை பார்த்திங்கன்னா கொரடாக இருக்கும், இன்னும் வேறு வியாதியெல்லாம் சொல்லுவாங்க. இயேசுவை பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. சரி, இப்போ இதை நல்லா வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வாசனத்தை வச்சுக்கோங்க. இப்போ பழசில் இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. ஆனால் பாதி தான் முடிச்சிருக்கேன். இது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் போகிறேன். ஏன்னா டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு சாமுவேல், 2 சாமுவேல். சில வசனங்களை படித்து கொண்டு இருக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சரி, போதும். இப்போ இங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கும். 2 Samuel 5th chapter verse 10. And David went on and grew great, and the Lord God of hosts was with him. இப்போ தாவீது விருத்தி அடைந்து சேர்றான். ஆனால் அவனோட கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் இல்லைன்னா அவன் விருத்தி அடைய முடியாது. இதுதான் பிளைனாக சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ படித்தோம் ஏசாயா 51 கூட, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் துறவியும் பார்த்துக்கிட்டே இரு. நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே, அதான் 123 சங்கத்தில் போட்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம் வேதத்தில். இப்போ தாவீது தன் பக்கத்தில் ஆண்டவரை வச்சுக்கிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்கிறான். ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை நம்மளுக்கு மனுஷனாக கர்த்தர் கொடுத்துருக்க சுதந்திரமான வாழ்க்கை உண்டு. நம்மளாக சூஸ் பண்ணலாம். நம்ம போய் ஜாலியாக பிரியாணி சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆண்டவரை போய் கேட்க வேணும். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம். அப்போ இங்கே ஆண்டவரை வைத்திருக்க தாவீது என்ன பண்ணுகிறாருன்றா, இதே அதிகாரத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1வது வசனத்திலிருந்து வாசங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். 2 Samuel 7th chapter verse 1. And it came to pass, when the king sat in his house, and the Lord had given him rest round about from all his enemies, that the king said unto Nathan the prophet, see now, I dwell in a house of cedar, but the ark of God dwelleth within curtains. And Nathan said to the king, go, do all that is in thine heart, for the Lord is with thee. இந்த இடத்துல அவரோட கர்த்தர் பயங்கரமாக இருக்கிறார். இங்கே அவனுக்கு அட்வைஸ் பண்ணுற தீர்க்கதரிசி, எப்பவுமே ஒரு ராஜா இருந்தால் ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். அவனுக்கு அட்வைஸ் பண்ணுற தீர்க்கதரிசி சொல்லிட்டான், கர்த்தர் உன்னோட இருக்கிற, நீ நடந்து உன் இஷ்டப்படி நடந்தான்.
ஆனால் இங்க இடத்துல பார்க்குறங்க, கர்த்தர் அவனுடைய எல்லா எதிரிகளையும் தள்ளி விட்டுட்டார். அவனை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டார். இப்போ எந்த எதிரியும் கிடையாது. அவன் ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கிறான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எதிரிகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் போய் என்னுடைய எபிலிட்டியில் போய் சண்டை போட்டேன்லாம் சொல்லாதீங்க. அதில் தான் தோத்துட்டு போகிறது. இப்போ அவர் கையில் விட்டு அவர் கவனிச்சுக்குவார். கர்த்தர் எனக்காக வசனத்தை பேசுவோம். நம்ம என்னென்னா, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், யுத்தம் கர்த்தருடையது, எல்லாம் வசனம்லாம் நல்லா பேசுவோம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது நம்மளுக்காக வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங். டோன்ட் ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். God will wage the war for you. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவனுக்கு ஒரு பயம், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். நான் நல்ல வீடு, எனக்கு வீடுனா செடார் இதில் அவன் வீட்டில் இருக்கிறான். அப்படின்னா ஹைலி காஸ்ட்லி ஹவுஸ். அவன் கர்த்தரை தேடி எல்லாம் பண்ணால் கர்த்தர் அவனுக்கு பெரிய வீட்டை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சொன்ன, கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசமாக இருக்கிறேன். தேவனுடைய பெட்டி திரையில் இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஆசை இருக்குது, என்னுடைய விஷனை நான் அந்த தேவனுடைய பெட்டிக்கு ஒரு நல்ல வாசஸ்தலத்தை பார்க்க வேணும். பாருங்க, அவன்கிட்ட ஏதாவது இதில் தப்பு இருக்குதா கேளுங்க, ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நாத்தான் என்ன சொல்லிட்டார், உன் இஷ்டத்தில் ஒரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, நீ இஷ்டப்படி செய்யுங்க. ஆனால் கர்த்தர் அன்றைக்கி ராத்திரியே பேசுகிறாரு. 4வது வசனத்தை வாசிங்க. வசனம் 4. அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி, அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன் போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். 2 Samuel 7 chapter 4th verse. And it came to pass that night that the word of the Lord came unto Nathan, saying, Go and tell my servant David, Thus saith the Lord, Shalt thou build me a house for me to dwell in? Whereas I have not dwelt in any house since the time that I brought up the children of Israel out of Egypt, even to this day, but have walked in a tent and in a tabernacle, and in all the places wherein I have walked with all the children of Israel, spoke I a word with any of the tribes of Israel, whom I commanded to feed my people Israel, saying, Why built ye not me a house of cedar? Now, therefore, so shalt thou say unto my servant David, Thus saith the Lord of hosts, I took thee from the sheep court, from following the sheep, to be a ruler over my people, over Israel. And I was with thee whithersoever thou wentest, and have cut off all thine enemies out of thy sight, and have made thee a great name, like unto the name of the great men that are in the earth. Moreover,
I will appoint a place for my people Israel, and I will plant them, that they may dwell in a place of their own and move on no more. Neither shall the children of wickedness afflict them any more as before. And இப்போ படிக்கிறோம், இந்த வார்த்தைகளை படித்தோம். இந்த இடத்துல கர்த்தர் கேட்குற கேள்வி பாருங்கள். நான் என்னைக்காவது யாரையாவது கேட்டது உண்டா எனக்கு பில்டிங் கட்டுன்னு? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்தில். இது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி அவங்களால பில்டிங் இதுன்னு பாட்டு போயிட்டுருக்கும்போது இந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்து பேசுகிறாரு. அங்கே லேண்டே கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. ஏனென்றால் அது ஒரு காரியம் இருந்தது. இப்போ லெட்ஸ் டர்ன் அ பைபிள்ஸ் டு ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 47. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. போதும். இப்போ கர்த்தர் இங்கே கேட்குற காலையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாலமன் கட்டுறார். பின்னால் தாவீது ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். கட்டுறேன்னு சொல்கிறனால காட் அலவுஸ். ஆனாலும் சொல்லிட்டாரு, நீ கட்டாத, உன் கையெல்லாம் ரத்தமாக இருக்கு, நீ ஒரு யுத்த மனுஷன், நீ கட்டக்கூடாது. உன்னோட பையன் பிறப்பான், அவனை நான் கட்ட வைப்பேன். அவனுக்கு சண்டையே இருக்காது. அவன் ரத்தம் இல்லாமல் அதை பண்ணுவான். ஏன்னா கர்த்தருக்கு ரத்தம் சிந்துதல் பிடிக்காது. ஸோ அந்த ரத்த சிந்துதல் இல்லாமல் இருப்பான். அவன் தான் எனக்கு கட்டுவான். அது என் நாமம் விளங்க தான் தரும், பேர் தான் வச்சுக்கோங்க. நான் அங்கே வாசமாக இருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் அந்த இடத்துல வாசமாக இருக்க மாட்டார். ஆர்க் ஆஃப் த கவர்னட்டில் இருப்பார். அதோட அவர் ப்ரெசன்ஸ் இருக்கும். அவர் இருக்கிற இடம் பரலோராஜ்யம். அங்கேருந்து அவர் வரமாட்டார். அவர் தான் கேட்குறாரு. இந்த இடத்துல போட்டிருக்கு, இங்கே அப்போஸ்தலரில் போட்டிருக்கு, சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆனாலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். கர்த்தருக்கு ஆசையானது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சரீரம். நீங்களே பரிசுத்தாவியன் ஆலயமாக இருக்கிறீர்கள் சொல்லி போட்டு. இன்னைக்கு எத்தனை பேர் இதை உணர்றோம்? நீங்கள் யாரு? நீங்கள் தான் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரிலும் வாசம் செய்கிறார். இப்போ கேட்டு பாருங்க, கர்த்தர் நம்மளை இப்போ வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஆலயம். நாம தான் கர்த்தருடைய ஆலயம். இப்போ இயேசுநாதர் எங்கே வாசமாக இருக்க விரும்புகிறாரு? நீ கட்டுற கோயில் இல்லை, உங்கூட்ட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கோயிலில் போய் ஸ்தோத்திரம் 100 ஸ்தோத்திரம் இல்லை 1000 ஸ்தோத்திரம் போட்டால் கூட அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் வேலை செய்யலைன்னா கர்த்தர் உன்னை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்போ நீ என்ன மாதிரி நம்ம பண்ணுறோன்னு கேட்டால், இங்கே ஸ்தோத்திரம் போடுறோம், ஆனால் நம்ம சரீரத்தில் வேறு மாதிரி நடக்கிறோம். அது பாவமாக மாறுது. நமக்கு விரோதமான தேவனுக்கு விரோதமாக பாவமாகுது. தேவன் செய்யும் வாசஸ்தலத்தில் ஆகிய நம்ம சரீரத்தில் நம்ம பாவம் செய்கிறோம். கோயிலில் போய் பாஸ்டர்னால ஸ்தோத்திரம் போட்டு ஏமாத்துறோம். ஹலோ, இருக்கீங்களா? நல்லா கேளுங்க. என்னடா நான் கடினமாக பிரசங்கம் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. உண்மையை பிரசங்கம் பண்ணணும். இப்போ இது சொல்கிறார். இங்கே யார் இங்கே சொல்லுதுன்னு சொன்னால், இங்கே இவர் கேட்குறாரு, ஸ்தேவான். அவரை கல்லடிக்கிறதுக்கு முன்னால் பேசுகிறாரு. ஆகிலும் உன்னதமானவர் கைகளில் வாசல் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாக இருக்கிறது. எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் யூ. நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் தான் உனக்கு வீடு கட்டுவேன், நீ எனக்கு வீடு கட்டாத.
நம்ம வீடு கட்டினா பெரிய பிரச்சனை ஆகிடும். சரியா? நான் தங்கியிருக்க வாசஸ்தலம் எது? அவர் பெரியவர், அவரை போய் எங்கே போயிடுவோம். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உன் இடத்துல ஒரு சின்ன இடத்த கொடு போதும், நான் உன் இடத்துல வந்து வாசம் செய்கிறேன். சரி, இப்போ இன்னொரு அதிகாரத்துக்கு போவோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் யாருது? கர்த்தருடையது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுதுன்னு நினச்சிட்டோம். ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்தது. the wrong teachings have gone into the system. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு மனுஷன் இந்த சரீரம் வந்து தேவனுக்குரிய சரீரம் எப்படி நினச்சான்னா பயப்பட தொடங்குவான். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் என்னில் வாசம் செய்கிறார். நாம் அவர் கோபித்து கொள்ளாதபடி, இல்லாட்டி அவர் व्यसனப்படுத்தாதபடி, அவர் தூக்கப்படுத்தாதபடி எதையும் செய்யக்கூடாது. இந்த காரியத்தை யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியிருக்கிறமாக பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதையும் நீங்கள் அறியீர்களா? இன்னொரு இடத்துல போட்டுக்கொண்டு நீங்கள் தேவாலயத்தை கெடுத்தால் அவர் உங்களை கெடுப்பார். கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, இங்க இடத்துல சில காரியங்களை கர்த்தர் குறித்து பேசுகிறார். இது பர்சனலாக உங்கள் பாடியை அஃபெக்ட் பண்ண காரியங்கள். கர்த்தர் நீங்கள் உங்கள் கட்டடத்தை எப்படி வைக்கிறீங்க, எப்படி டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுல இஷ்டத்தை விட நீங்கள் உங்களை எப்படி டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுல அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கார். அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சாரி, ஒரு நிமிஷம், 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன்
அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். போதும். ஆங்கிலத்தில் 1 Corinthians 6th chapter 7th verse onwards. Now therefore there is utterly a fault among you, because ye go to law one with another. Why do ye not rather take wrong? Why do we not rather suffer yourself to be defrauded? Nay, ye do wrong and defraud, and that your brethren. Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God? Be not deceived. Neither fornication, neither idolatry, nor adulterer, nor emanates, nor abusers of themselves with any mankind, nor thief, nor covetous, nor drunkard, nor revealer, nor extortioner shall inherit the kingdom of God. And such were some of you, but ye are washed, but ye are sanctified, but ye are justified in the name of the Lord Jesus and by the Spirit of our God. All things are lawful unto me, but all things are not expedient. All things are lawful for me, but I will not be brought under the power of any. Meats for the belly, and the belly for meats. But God shall destroy both it and them. Now the body is not for fornication, but for the law, and the Lord for the body. And God hath both raised up the Lord, and will also raise up us by his own power. Know ye not that your bodies are the members of Christ? Shall I then take the members of Christ and make them the member of harlot? God forbid. What? Know ye not that he which is joined to an harlot is one body? For two, saith he, shall be one. But he that is joined unto the Lord is of one spirit. Flee fornication. Every sin that a man doth is without the body, but he that committeth fornication sinneth against his own body. இங்கே பாருங்க, இந்த இடத்துல போகும்போது ஒரு பயங்கரமான டோன் எடுக்குது, வேதத்தில் போடப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லி தான் ஆகணும். நான் சொல்லலைன்னா பிரச்சனை வரும், எனக்கு பிரச்சனை வரும். ஏன் நீ சொல்லிக் கொடுக்கல என் ஜனங்களுக்குன்னு அவர் என்னை கேட்கக்கூடாது. நான் பாட்டும் கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்றதுக்கு நான் அவர்கிட்ட ஆத்திரமாக ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் தயவுசெய்து நான் இதை பேசுகிறதுக்கு மன்னிக்கணும். ஆனால் பேசணும், நீங்கள் புரியணும், என்னன்னு புரியணும். இப்போ பாருங்க, முதல்ல என்ன போட்டிருக்கு, அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை. இன்றைக்கி ரொம்ப அநியாயத்தை சகிக்காமல் கோர்ட்டில் போய் ஒருத்தர் மேலே கேஸ் போகிறது யாருன்னா கிறிஸ்தவன் தான். இவங்க இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டான்னா அவன் இன்னொரு கோர்ட்டுக்கு போவான், இங்கேருந்து அந்த கோர்ட்டுக்கு போவான், அந்த கோர்ட்டுக்கு போவான், கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கும். அப்புறம் ஊர் ஃபுல்லாக நாரும். அதான் கேட்டிருக்கு, உங்களுக்குள்ள ஒரு விவேகி இல்லையா? அந்த காலத்தில் சபையில் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒருத்தருக்கு பிரச்சனை வழக்கு உண்டாக்குச்சுன்னா, இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வழக்கு உண்டாச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாருக்கும் வரும். வந்துச்சுன்னா உடனே போய் இதில் சொல்லுங்கள், கொஞ்சம் நியாயம் சொல்லுங்கன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. இப்போ சபைக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு 4 பேருக்குள்ள ஒரு பெரியவங்கக்கிட்ட போய் ஒரு நியாயம் கேட்டுவாங்க, அவங்க சொன்னபடி அடங்கி போயிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி, நான் அதெல்லாம் விட முடியாது, அவனை விட்டேன்னா பாரு, அப்படி போய் கோர்ட்டுக்கு. அப்போ அதுதான் அங்கே போட்டிருக்கு. அது மாதிரி பண்ணும்போது நீ அவிசுவாசிக்கு முன்னால் அப்படி செய்கிற. ரெண்டாவது, ஏன் அப்போ அநியாயத்தை சகிக்கக்கூடாது? நீ வேதத்தை கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஏன்னா அங்கே முதல்ல என்ன படித்தோம், வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற ஜனங்களே. எங்கே வச்சிருக்கணும் வேதத்தை? இருதயத்தில் இருக்குதா? இது இருக்குது, வேதத்தில் இருக்குதுன்னு வசனம் தெரியுமா? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது.
ஏன்னா படிக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் படிக்கிறது இல்லை. அப்புறம் ரெண்டாவது எப்படி பாவம் கிரியேட் ஆகுதுன்றதை பார்க்குறோம். நம்ம அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியிருக்கலாம். வஞ்சிக்கப்படாதீர்கள், ஏமாந்து போயிடாத. இதெல்லாம் நல்லதாக இருக்குது கேட்குறதுக்கு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் சென்று நல்லா ஒரு போட்டு ஒரு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் தின்னுட்டு போயிடலாம். அங்கே மாட்டுவோம். எங்கே? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நிற்கும்போது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார், வேசி மார்க்கம்னா இங்கேயும் அங்கேயும் போகிறது. ரெண்டு விதமான காரியம் இருக்குது. வேசி மார்க்கத்தைனா இவனோடய அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவனோடய அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், அதுவும் வேசி மார்க்கத்தார் தான். உலகத்தோடையும் சாஞ்சிக்குவேன், தேவனுடைய சபையிலையும் அங்கத்தினர் இருப்பேன், அப்படி இருப்பேன். உலகத்தின் வாழ்க்கையை அப்படியே அதுவும் ஒரு வேசி மார்க்கம் தான். ரெண்டாவது உண்மையாகவே வேசனந்தனம் பண்ணுறது சரீரத்தில். ஸோ இது மாதிரி வரிசையாக போட்டிருக்கு. நிறையா விபச்சாரக்காரரும், விக்கிராரக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும் வரிசையாக நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. இது கேரண்டீட் பை காடு. இது எழுதுறது யார்? ஆவியானவர். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற, ஆவியானவர் எழுதுகிறாரு. கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி விஷயத்தில். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கழுவப்பட்ட ஜனங்கள். ஆகவே எப்பவுமே இந்த எண்ணங்கள் நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. நான் யார்? கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், ஆவியானவரினால் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் பரிசுத்தமாக வாழணும். ஏனென்றால் என்னில் வாழ்கிறவர், என்னில் ஜீவிக்கிறவர் கிறிஸ்து. ஆவியானவர் தான் என்ன கூட இருக்கிறார், அவர் தான் வாசம் செய்கிறார். அதான் போட்டிருக்கு, உங்கள் சரீரமானது உங்கள் தேவனாலே நீங்கள் பெற்றும் உங்களை தங்கியிருக்கிறதுமாகிய பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய கொடுப்பட. அவன் கட்டுறேன்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை கட்ட வேணான்றாரு. உன் கையில் ரத்தம் இருக்குது அப்படின்றாரு. ரெண்டாவது, என் பேர் விளங்கத்துக்கு வேணால் உன் பையன் கட்டுவான், ஏன்னா அது கொடுப்பாரு. அவன் நல்லா நடந்தான், அதனால் அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறார் பையனுக்கு. ஆனாலும் நான் இந்த உதறி போட்டுடுவேன் அந்த ஆலயத்தை. இன்னைக்கு கூட கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, முடியல. அவர் சொல்கிற டைமில் தான் அது கட்ட முடியும். ஆனால் தேவன் விரும்புகிற வாசஸ்தலம் யாருன்னா நாம தான், உங்கள் சரீரம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சரீரத்தை எப்படி வச்சுருக்கீங்க, எப்படி நடத்துகிறோம்? நம்ம சரீரத்தை மட்டும் இல்லை, நாம் யோசனை பண்ணணும். கொஞ்சம் வைனியோ இல்லாட்டி வேறு ஏதாவது குடிக்கிறதுக்கு முன்னாடி, எனக்குள்ள தேவன் குடியிருக்கிறார், உங்களை நீங்கள் குடித்தா அவரும் சேர்ந்து குடிப்பாரா? நான் மேலோட்டமாக பேசுகிறேன், இதுக்கு ஆழமான அர்த்தங்கள்லாம் உண்டு. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, உங்கள் யோசனைகள் எப்படி, எல்லாத்தோட உங்கள் யோசனைகள் உங்களை கரைப்படுத்தும். பிசாசு விளையாடுற பிளே கிரவுண்டே உங்கள் மைண்டு தான். பிசாசு விளையாடப்படுறனா வந்து சூனியம் பண்ணி பில்லி சூனியம் அதெல்லாம் பின்னால் தான் வேலை செய்யும். முதல்ல உங்கள் மைண்டில் விளையாடிடும். அந்த மைண்டில் கேம் விளையாடி முடிச்சிட்டான்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேமை கட்டிட்டான்னா அப்புறம் உங்கள் பில்லி சூனியம் அதில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அவனுக்கு மந்திரம் தந்திரம் பொய் மை பொய் எல்லாம் ஈஸியாக வச்சுருவான். அது ஈஸி அவனுக்கு. ஃபஸ்ட்டு ஹீ ஹஸ் டு பில்ட் யுவர் தாட்ஸ். அதனால் தாட்ஸை கவனமாக கேளுங்க. உங்கள் எண்ணத்தை தேவனோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. இது ரொம்ப கஷ்டம், உண்மையாக சொல்கிறேன். இந்த காலத்தில் எவ்ரி திங் இஸ் லைங் வித் ஒன் மொபைல் ஃபோனில் வந்துடுது. சாதாரண ஒரு இது சொல்கிறேன். நம்ம ஒரு காரியத்தை வாங்க போகிறோம், ஆண்டவரே இதை நான் வாங்கலாமா? இல்லை வாங்கிதான் அவன் கடமை விட்ட கடனாவது வாங்கிடுவேன். எத்தனை இஎம்ஐ கட்டு, அந்த ஆசை. கர்த்தர் சொல்கிறார் கடன் வாங்காதன்றார். அந்த சமயத்தில் கடன் வாங்கும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கடன் வாங்க சொன்னார்ன்னு சொல்லுவீங்களா? சாட்சி சொல்லுவீங்களா? இது என்ன அபத்தமாக இருக்குது. நான் அப்படி பிரசங்கம் பண்ணேன்னா நான் பொய் பிரசங்கின்னு சொல்லுவாங்க.
சில பேர் லோன் எடுக்கிறாங்க, பிஸ்னஸ் லோன் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. நிறைய பேர் விசுவாசிகள் இருக்காங்க அது கூட இல்லாமல் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நம்மளுக்கு எப்படி எடுக்கிறோம், எப்படி ஹவு வி அப்ரோச், நம்ம விசுவாசம் லெவலில் எந்த லெவலில் இருக்குது யோசனை பண்ணுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. அதான் போட்டிருக்குது, எல்லாத்தையும் எனக்கு இது பண்ணுறது. இதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 31. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். தகாத விதமாய் அனுபவிக்கணும். எப்படி தகுதியாய் அனுபவிக்கிறோம்? அதான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசை வருது, தப்பு இல்லை, போய் சாப்பிடுங்க. ஆனால் வயிறு நல்லா இல்லைன்னு சொல்லி இல்லை, வயிறு நல்லா இல்லாத போது எனக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசை வருதுன்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நான். ஓகே, உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாக அனுபவியாதவர்கள் போல இருக்க வேணும். இவ்வுலகத்தின் வேஷம் கலந்து போகிறது, போயிடும், எல்லாமே புஷ்ன்னு போயிடும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாட்கள் எவ்வளவு, அதை கணக்கு போடுங்க. எனக்கு அதாவது சங்கீதத்தில் போட்டிருக்கோம் 90 என் நாட்களின் எண்ணும் அறிவை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இது எழுதுறது யாரு? 120 வருஷம் வாழ்ந்த மனுஷன். அவன் 90வது சங்கீதத்தில் 90 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான், 80 வயசுக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் பாருங்க, அடுத்தது வசனம் பாருங்க. நீங்கள் 32ஆம் வசனம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்கு. இது கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் ஆகிடும். நாளைக்கு இப்போ தொட்டேன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம 90ஆம் சங்கீதத்தை படிச்சிடுவோமே, எடுத்தோமே, அதை படிச்சுட்டு முடிச்சுக்கலாமே. சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். சங்கீதம் 90 வசனம் 12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பார்த்தீங்களா, அறிவு எங்கே வருது? ஞான அறிவு எங்கேருந்து வருது? ஃபஸ்ட்டு நம்ம யார், எத்தனை நாள் வாழ போகிறோம், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம விஸ்டம் ஆகிட்டோம். விஸ்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ படிக்கிறது ஒரு மூணில் ராக்கெட் அனுப்பிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மூணுக்கு ராக்கெட் அனுப்பிச்சு இது அனுப்பிச்சு இதுக்கு அனுப்புகிறேன், அங்கே போய் எரிஞ்சு போயிடுச்சு. இது இல்லை. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, நான் எத்தனை நாள் இந்த டெசிக்னேட் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன், எத்தனை நாள் கர்த்தர் அதை வச்சுருக்காரு, நான் இருக்க போகிறேன், ஜீவிக்க போகிறேன், இதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன். இதை கண்டுபிடிச்சா அவன் ஞானி. ஏன்னா தன்னுடைய போக்கை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்குவான். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு பெரிய பிளான் போடுவான், அது பிச்சுக்கிட்டு போயிடும் பாதியில். கர்த்தாவே எனக்கு ஞானத்தை கொடுங்க. அதுக்கு ஞானம் வேணும்னா ஆவியானவர் கூட இருக்கணும். இப்போ முடிக்கிறேன். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் வசனம் 7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். போதும். இப்போ இந்த வசனத்தை மேட்ச் பண்ணிப்போம். எல்லாத்தையும் படித்தது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி இந்த வசனத்தோட மேப்பப் பண்ணிப்பாங்க, சுருக்கி பாருங்கள். அதுதான் போட்டிருக்கு. இந்த வேதத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க.
ஞானம் தன்னால் வரும். நாம் யார், எத்தனை நாள் இருக்க போகிறோம், கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, எதை விரும்புகிறார், நமக்குள்ளே யார் வாசம் செய்கிறது, எல்லாத்தையும் கற்றுக்குவோம். அப்புறம் அவருக்கு பிரியமாக நடந்து கொள்வோம். இல்லாட்டி நமக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்வோம். அந்த நமக்குன்று வரும்போது தான் அங்கே பிசாசு வந்து உள்ளே பூந்துருவான். பூந்து தலையில் கொஞ்சம் பேச தொடங்குவான். அது கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணுவோம், கொஞ்சமாக அப்படி அலோவ் பண்ணலாம். அந்த கொஞ்சத்தை அலோவ் பண்ணிங்கன்னா பாய்சன். அன்றைக்கி ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், ஒரு யூடியூப் சாட்சியில். அந்த ஆள் போதைக்காக என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு நாகப்பாம்பு இருக்கான், சின்ன நாகம், அதை எடுத்து நாக்கில் விட்டு கடிக்க வச்சுக்கு வரான். அதனால போதை இன்க்ரீஸ் ஆகுமா. இந்த லைஃப் எங்கே போகும் கடைசியில்? இது சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த காலத்தில். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுட்டு. போதைக்காக ஒரு சின்ன குட்டி நாகத்தை, அது பத்திரமா இருக்குமா, பூக்குள்ளே தான் உட்காந்துருக்குமா அந்த நாகம். அந்த நாகத்தை எடுத்து குட்டுமா டக்குன்னு ஒரு கொத்துமா அப்படியே 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 எங்கேயோ போயிடுவாராம். எங்கே போகிறாரு? அது கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் பெரிய நாகமாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, என்ன ஆகும், போயிடுச்சு. யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள். ஆவியானவர் உங்கள் வாசம் செய்கிறார். ஒருபோதும் அவரை விட்டு விடாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் வேலை செய்யட்டும். கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சிருக்கா கூட எடுத்துக்கொள்ளுங்க. நன்மையான காரியங்களை தான் படிச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களை கொடுத்து பார்க்கணும். விதவிதமான வசனங்களை படித்தோம். இப்பவும் படிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 3 மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். போதும். அதுக்கப்புறம் இதே இதில் 12வது வசனம் 11வது வசனத்தில் வாசிங்க. வசனம் 11 ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாய் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின் படியே
அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அதாவது God has given a beautiful economic principle. ஈக்கனாமிக்ஸ் படித்தவன் இதை எடுத்து சொல்லிடலாம். இந்த ஃப்ளோ ஆஃப் மணின்னு சொல்லி அதில் ஈக்கனாமிக் தியரியில் இருக்குது. எங்கே அப்படி பாஞ்சு போகும்னா, எங்கே வேக்யூம் இருக்குதோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல பாஞ்சு போகுமா பணம். அது மாதிரி தான் இன்றைக்கி நடக்குது, உலகத்துலேயும் நடக்குது. இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்துலேயும் இதுதான் நடக்கணும். எங்கே இல்லையோ அங்கே போடுங்க. நாளைக்கு உனக்கு இல்லாமல் இருக்கும், அவன் கொடுப்பான். இதுதான் ஒரு சிம்பிள் திங். ரெண்டாவது, இதை எடுத்து பயன்படுத்துங்க. கொடுக்குற போது கர்த்தர் கொடுக்குறேன்னு நினச்சிட்டுருங்க. ரெண்டாவது, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனத்திலிருந்து உள்ளதுன்னு நினச்சிட்டு இருப்பான், அதுவும் போயிடும். ஏன்னா அப்படி ஒரு சட்டம் இருக்குது, வேத சட்டம் இருக்குது. அவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம சிதது பாட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது இயேசுநாதரே சொல்கிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளது அவன் நினச்சிக்கிறான், எனக்கு இது இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பான், அதுவும் போயிடும். அப்போ கர்த்தர் நம்ம இருக்கணும்னு தான் வச்சுருக்காரு, நிறைய தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. தான் பிள்ளைங்க நல்லா நிறைய வைக்கணும். தாவீதுக்கு வீடை கொடுத்த தேவன் பெரிய வீடு இதை கொடுத்தாரு. நான் அப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்கு சில லாஸ் இருக்குது. பட் வி ஹேவ் டு கிவ். நான் ஒன்றுமே கொடுக்காம நீ அப்படியே சில பேர் நினச்சிக்கிறாங்க, இது ஆண்டவரை இப்படி இப்படி போட்டு ஏமாத்திடலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வேத சட்டத்தின்படி அந்த சமநல பிரகாரம்னு போட்டிருக்கு பாருங்க, பிரமாணம், அதன்படி நடக்கும். அது ஆங்கிலத்தில் வாசிட்டு பண்ணிக்கலாம். 2 Corinthians 8th chapter 3rd verse. For to their power I bear record, yea, and beyond the power that were willing to themselves, praying us with much entreaty that we would receive the gifts and take upon us the fellowship of the ministering of the saints. And this they did it, not as we hoped, but first gave their own selves to the Lord and unto us by the will of God, insomuch that we desired Titus, that as he had begun, so we would also finish in you the same grace also. Therefore, as ye abound in everything, in faith and utterance and knowledge and in diligence and in your love to us, see that ye abound in this grace also. I speak not by commandment, but by occasion of the forwardness of others, and to prove the sincerity of your love. 11th verse onwards. Now therefore perform the doings of it, that as there was a readiness to will, so there may be a performance also out of that which ye have. For if there be first a willing mind, it is accepted according to that a man hath, and not according to that he hath not. For I mean not that other men be eased and be burdened, but by an equality, that now at this time your abundance may be a supply for their want, and their abundance also may be a supply for your want, that there may be equality. As it is written, he that hath gathered much had nothing over, and he that hath gathered little had no lack. இப்போ இதில் படிச்சிங்க, அதில் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, நிறைவேற்றுங்கள்ட்டு போட்டிருக்கோம். 11வது வசனம் 8:11. Now therefore perform the doing. பெர்ஃபார்ம். இந்த பெர்ஃபார்ம் அப்படின்றதுக்கு அழகான மீனிங் இருக்கு. ஜஸ்ட் டூ இட். அவன் கொடுத்தானா இவன் கொடுக்குறானா இந்த கதையெல்லாம் வேணாம், நீ கொடுத்தியா. எப்பவுமே நம்மளுக்கு சில இந்த பிசாசோட தந்திரங்கள் நம்மளுக்கு வேலை செய்யும்.
மூடையில். நம்ம செய்யாத தப்பு நமக்கு என்ன பண்ணுவோம், அவன் இப்படி செய்தானா அவன் இப்படி செய்தான், இந்த கதையெல்லாம் வேணாம், நீ செய்தியா. ஏனென்றால் கர்த்தர் ஃபஸ்ட்டு உன்னை தான் பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் உனக்குள்ளதை வேணும்னு கேட்குறாரு. நம்மளே உள்ளே வராத போது தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்போம். பேருக்கு கிறிஸ்தவன், ஆனால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் போட்டுட்ருப்போம், மாறி மாறி போட்டுட்ருப்போம். அவன் இப்படி செய்தானா, அவன் இப்படி, அவனை பற்றியே கவலைப்படாது, நீ உன்னை பற்றி கவலைப்படு. Perform. You perform it. You give it. And God will give it. And don't expect. இப்படிதான் God. Performance. Performance என்னது? எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்? தேவனுக்கு பிரியமுள்ளதாக கொடுக்குறோமா? ஏன்னா அவர் இப்போ எப்படி கொடுக்குறாரு, நல்லவர் மேலும் கெட்டவர் மேலும் மழையை பொழிப்பட்டார். இப்போ மழை பெஞ்சிச்சு நம்ம ஊரில், இதில் யார் யார் நல்லவன் சொல்லி கணக்கு போட்டால் கொடுத்தாரு, யார் யார் என்ன பிள்ளை என்ன கொடுத்தாரு இல்லை, எல்லார் மேலேயும் மனுஷங்க எத்தனை பேரும், ஏன்னா கிரியேட்டர், ஹி இஸ் அ கிரியேட்டர், அவர் அப்படி தான் கொடுப்பாரு. அப்புறம் இன்னொன்று படிக்கலாம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். And 2 Corinthians 9th chapter 6th verse onwards. But this I say, he that soweth sparingly shall reap also sparingly, and he that which soweth bountifully shall reap also bountifully. Every man according as he purposeth in his heart, so let him give, not grudgingly or of necessity, for God loveth the cheerful giver. And God is able to make all grace abound toward you, that ye, always having all sufficiency in all things, may abound to every good work, as it is written, he hath dispersed abroad, he hath given to the poor, his righteousness remaineth forever. Now he that ministereth seed to the sower, both minister bread for your food, and multiply your seed sown, and increase the fruit of your righteousness. பவுல் எழுதுறதுல கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக புரியறது இருக்கும், ஆனால் இது விளக்கி சொல்லணுன்னா க்ளீனாக புரிஞ்சிடும். இங்கே சில லாஸ் ஹீ இஸ் கோட்டிங். அந்த லாஸை கோட் பண்ணும்போது விசனமாயம் அல்ல கட்டாயமாயம் இல்லை அப்படின்னு இந்த காரியத்தெல்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக உள்ள நுழைப்பார் பவுல் எழுதும்போது. கட்டாயம் அல்ல, உற்சாகமாக கொடுக்கும்போது ஐயோ அப்படின்னு கூடாது, அதை சிரிச்சுக்கிட்டே கொடு, சோதரம் ஆண்டவரே பெருக செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு கொடு. சின்னதாக போட்டீங்கன்னா சின்னதாக தான் வரும், பெருசாக போட்டீங்கன்னா சிம்பிள்ப்பா. உங்கள் பேங்க்கில் ஆர்டி போடுங்களேன், 10 ரூபாய் ஆர்டி போட்டிங்கன்னா 10 ரூபா தான் வரும். 1000 ரூபா போட்டிங்கன்னா 1000 மாசம் போட்டிங்கன்னா அது 12,000 வரும். அதோட இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து வரும் பூமியில். ஆனால் தேவன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாரு. சிம்பிள், உலக பிரகாரமாகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் இது நல்லா புரிஞ்சுக்கணும், ஹவு காட் ஆப்ரேட்ஸ். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, புரியலன்னா ஒன்றும் இருக்க மாட்டேன். அடுத்தது வாரி இழைத்து கொடுத்தான், அவனுக்கு ஏதாவது குறைஞ்சிச்சா? இல்லை. பிசினித்தனம் பண்ணியும்
பெருகுவார்கள் இல்லை, 5 பைசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. எனக்கு அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். எண்ணி இங்கே உள்ளே எண்ணுவாங்க, அப்படியே 5 ரூபாய் இது இப்படி ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. 5 ரூபாய் இது, 10 ரூபாய் இது, 100 ரூபாய் இதுன்னு அது மாதிரி ஃபீல் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. திருப்பி வரது அந்த மாதிரி தான் வரும். ஓப்பனாக சொல்லிடுறேன், தப்பாக நினைக்கிறேன். எனக்கு கொடுக்குறதுன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் கொடுக்குறேன்னு நினச்சிட்டீங்க. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எங்கள் மினிஸ்ட்ரிக்கு தான் போட்டுட்டுக்கிறோம். ஏமாந்து போகாதீங்க. எப்போ தருமா உங்களுக்கு ரொம்ப வரும், ஜான் சாமியார் கொடுக்குறோன்றது அழுத்தி கொடுப்பீங்க, ஆண்டவர் கொடுக்கும்போது அதிகமாக கொடுப்பீங்க. இது மாதிரிலாம் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், இதெல்லாம் நான் செய்துட்டு அடி வாங்கினேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் பேசுகிறேன். எதுக்குடா நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அப்புறம் கற்றுக்கிட்டேன். கொடுத்தா தான் பிழைக்க முடியும்னு கற்றுக்கிட்டு கொடுக்க தொடங்கிட்டேன். அடுத்தது விதைக்கிறவனுக்கு விதையும். சில பேருக்கு விதையே இருக்காது. இப்போ 2 காசு உள்ள ஸ்திரீ, 2 காசு ஸ்திரீ வந்து போட்டார். ஏன் ஆண்டவர் அதை தூக்கி பார்த்துக்கிறாரு? ஏன்னா அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அதையும் அப்சர்வ் தான் பண்ணுறாரு. ஏசுநாதருக்கு ஒரு வேலை இல்லையா? இப்போ காணிக்கப்பட்டியில் பக்கத்தில் உட்காந்து எண்ணிட்டு இருக்கிறதா? இவன் 1000 ரூபா போட்டான், இவன் 2 ரூபா போட்டான், அவன் 500 ரூபா போட்டான்னு பார்க்குறதுக்கா? இல்லை, எல்லாம் போடுறது போட்டாலும் சரி, அவருக்கு தெரியும் அவன் எப்படி போட்டான்ட்டு. இன்றைக்கி உங்கள் இருதயத்தை அவர் பார்க்குறாரு. நீங்கள் போடும்போது உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 2 காசு போட்ட விதவை எல்லாவற்றையும் போட்டான்னு பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பார். அவருக்கு அவருடைய எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, காட் இஸ் அ கிவர். ஏன்னா அவரோட பிரின்சிபல் எப்படின்னா அதிகமாக கொடுப்பார். அவர் எல்லாத்தையும் தான் சொந்த பையனே கொடுத்துட்டார். அதனால அவர் நம்மளுக்கும் அந்த மாதிரி கேரக்டர். அவர் நம்ம ஆவியானவர் வந்து நமக்குள்ள தானே வாசம் செய்கிறாருன்னு படித்தோம். அந்த ஆவி நம்மளுக்கு இருக்குதான்னு பார்க்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆவியானவர் உண்மையாக வாசம் செய்தால் நம்மளும் அதிகமாக கொடுப்போம். ஆவியானவர் வாசம் செய்யலைன்னு சொன்னால் இப்படி 5 ரூபாய் எடுத்துகிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் யோசனை பண்ண வேண்டியது உங்களோடது. கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம். First Corinthians. பதினோராம் அதிகாரம். 1 Corinthians 11th chapter 23 வாசி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். போதும். நான் அடுத்த வருஷம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். சரி, படி. 1 Corinthians 11th chapter verse 23. For I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which he was betrayed, took the bread. And when he had given thanks, he broke it and said,
Take, eat. This is my body, which is broken for you. This do in remembrance of me. After the same manner also he took the cup, when he had supped, saying, This cup is the New Testament in my blood. This do ye as often as ye drink it in remembrance of me. For as often as ye eat the bread and drink this cup, ye do show the Lord's death till he come. Wherefore, whosoever shall eat this bread and drink this cup of the Lord unworthily shall be guilty of the body and the blood of the Lord. But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. For he that eateth and drinketh unworthily eateth and drinketh damnation to himself, not discerning the Lord's body. போதும். ஏன்னா அது அடுத்த வருஷம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். அதை நான் படிக்க விரும்பல, ஏன்னா நீங்கள் பயந்துருவீங்க. சரி, இப்போ சில பாயிண்ட்ஸ் எடுப்போம் இதிலேருந்து. நினைவு கூறும்படி. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாருன்னு நினைவு கூறுறீங்க? அப்படி டெய்லி நினைவு கூறுறோமா? வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுவோமா? மாதத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுறோமா? இல்லை நினைவே கூறுறது இல்லையா? இதுதான் பாயிண்ட். எத்தனை தடவை நினைவு கூறுறோம்? ஒன்று நினைக்கணும், அதான் சொல்றாரு. அடுத்தது புசிக்கும் போது நான் புசிக்கிறேன், இது இயேசுவுடைய சரீரம், இது இயேசுடைய ரத்தம். ரொட்டி அப்படின்னு அப்படி சொல்லும்போது, இது சும்மா ஒரு அப்பம் அப்படின்னு சொல்லி ரொட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அபாத்திரமா போயிடுறீங்க. நல்லா புரிச்சுக்கோங்க. when you call it a bread, roti, after I pray, this becomes the body of Jesus Christ. அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டின்னு சொன்னீங்கன்னா you are really getting into the problem. அபாத்திரமா போய் சொல்றீங்க. ஏன்னா அங்கே அவர் சரீரம் ஆயிடுச்சு, ஆனதை நீங்கள் என்ன சொல்றீங்க? ரொட்டின்றீங்க. இது யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்குறேன். ரெண்டாவது, அபாத்திரமா புசிக்கிறது எப்படி? மற்ற விதமாக. எஸ், இப்போ பார்த்தோம், வேசித்தனம் பண்ணிட்டு வந்துட்டு இதில் புசிக்கலாமா? கூடாது. அப்போ எப்போதான் புசிக்கிறது? உன்னை யார் வேசித்தனம் பண்ண சொல்கிறது? பொய் சொல்லிட்டு புசிக்கலாமா? கூடாது. ஒருத்தனை ஏமாத்திட்டு வந்து புசிக்கலாமா? கூடாது. இந்த மாதிரி கணக்கு வச்சோம்னா புசிக்கவே மாட்டோம். அப்ப எப்பதான் புசிப்போம்? ஒன்று செய்யலாம். ஆண்டவரே, என்கிட்ட இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, நான் உணர்றேன். வாஷ் மீ 1 time more, க்ளீன், கழுவு, சுத்திகரிங்க. எனக்கு இது வேணும், இதுதான் எனக்கு லைஃப், இது கொடுக்குது, லைஃப் கொடுக்குது எனக்கு, ஆகவே இது வேணும். நான் இது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த உலகத்தில் படாத பாடுபட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கொடுங்க. இங்கே அபாத்திரமான்னு சொல்லிட்டு பண்ணோன்னே என்ன தெரியுமா? நீ அபாத்திரம், நான் அபாத்திரம், யாருங்க தன்னை யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ண, நீங்களே தான் உங்களுக்கு நியாயத்துக்கிறீங்க. இப்போ நான் கேட்டேன், சில பேர் நினைப்பாங்க வேசித்தனம் பண்ணதான் அபாத்திரம்னு நினைப்பாங்க, பொய் சொல்கிறதும் அபாத்திரம் தான், ஒருத்தனை ஏமாத்துறதும் அபாத்திரம் தான், ஒருத்தனை காலை வாரி விடுறதும் அபாத்திரம் தான், சகோதரன் சண்டை போடுறதும் அபாத்திரம் தான். இந்த மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா எப்படி புசிப்பீங்க? அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவரே முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் எல்லாற்றையும் நீங்கள் மன்னித்து நீங்களே எங்களை மாற்றி அருங்க. ஏன்னா நான் நிறைய காரியங்களில் பார்த்துருக்கேன், வியாதியஸ்தராக இருப்பாங்க, அந்த வியாதியஸ்தர்களுக்கு போகவே போகாது,
நீ வியாதியாக இருக்கிற, நீ பாவம் செய்துட்ட, வியாதி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் கொடுத்துருக்கேன், சுகமாயிருக்காங்க. ரெண்டாவது, எத்தனையோ காரியங்கள் நடந்துக்கிறது பார்க்குறோம். சில ஹேபிச்சுவல் ப்ராப்ளம்ல இருப்பாங்க. அந்த ஹேபிச்சுவல் ப்ராப்ளம் பாவம், கர்த்தாவே என்ன முடியல, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்க, ஐ நீட் யோர் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது he puts his life into us. அவர் கொடுக்குறார். அந்த சமயத்தில் அது போயிடும். எத்தனை habitual sins will go away. இது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகவே எப்படின்னுப்பா புடிச்சிக்கிறீங்க, அதை குறித்து யோசனை பண்ணுங்க. மருந்தா சாப்பிட்டீங்கன்னா மருந்து, எனக்கு மருந்து தேவைப்படுது, லைஃப் தேவைப்படுது. இல்ல நான் பரிசுத்தமாய் தான் புசிப்பேன்னு சொன்னீங்கன்னா புசிக்க முடியாது. இது ரொம்ப விளக்கிறதுக்கு ஒரு நாள் விளக்கல, இப்ப விளக்குறேன். இன்னும் அடுத்த வாரம் இன்னும் விளக்குறேன். ரொம்ப அதிகமாக விளக்க நம்மளுக்கு நம்ம குற்ற மனசாட்சி தான் அதிகமாகிட்டு போயிடும். கர்த்தருக்கு முன்பாக குற்ற மனசாட்சியோடு நம்ம போக முடியாது. நம்மளுக்கே நம்மளை ஃப்ராடுன்னு தெரியும் போது அவர்கிட்ட போய் எப்படி நிற்போம்? யாராவது கர்த்தருக்கு முன்பாக நான் பரிசுத்தவான்னு போய் சொல்லிட்டு நிற்க முடியுமா? முடியாது. அவன் சொல்லும் போதே ப்ராப்ளம் ஆகிறான். பரிசுத்தம்னு ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அவர் தான் உள்ள போகணுன்றேன் நான். இது புரியுது உங்களுக்கு? அந்த பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள போகணும். அப்பதான் நானே கிளீன் ஆவேன். அப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன்? நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியலன்னு. நீங்க தான் உதவி பண்ணணுங்க. அதனால தான் அவர் அதை கொடுத்தாரு, சொல்யூஷனா கொடுத்தாரு. நம்மளால செய்ய முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. அபாத்திரமாக பண்ணுறது, இது மாதிரி கேவலமாக போட்டு பண்ணுறது. அவன் செத்தே போயிடுவான்னு போட்டிருக்குது. நான் அதை படிக்க விரும்பலை. நெக்ஸ்ட் வீக்கில் வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்புறேன். அப்புறம் பயந்துருவீங்க. ஞானமா கொஞ்ச நேரம் திதானித்து பூசிங்க. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ராடாக இருக்கிறேன், என்னை மாற்றி போட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லுங்கள். அவர்கிட்ட சொல்லுங்கள். இன்டர்நேஷ்னல் ஃப்ராட்னா நீங்கள் இப்போ நீ போய் கொள்ளடிக்கல, அடிக்கல. நான் இப்போ சொன்னேன் இந்த பாவமெல்லாம். அவன் காலை வரி விட்டீங்க, இவனும் போடுனீங்க, அவனை போய் சொன்னீங்க, இது பண்ணீங்க, அது பண்ணீங்க, மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் கை தட்டி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் போடுறதுனால நீங்கள் பரிசுத்தமாகறதில்லை. கை தட்டி நீ பாதனை மனுஷனா உனக்கு மனவாரம் போகுது, நல்லா சந்தோஷமாக இருக்கிற, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். மேபி என்டர்டெயின்மெண்ட். அவரை துதிக்கிறீங்க, அது சந்தோஷம். அது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அவர் உள்ளந்திரியங்களே ஆராய்ந்து பார்க்கிறவர். சரி, நாள் ரொம்ப லைட்டாக பிரசங்கம் பண்ணேன்னு நினச்சவங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தம் சோதனம். இப்போ தகுதியாக புசிப்போம். ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுடுங்க. என்னால் முடியலப்பா, எல்லாத்தையும் தூக்கி, அவர் தான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாராசமக்களோட நீங்கள் எல்லாம் எடுத்துருவாங்க, நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட்னு. ஐ வாண்ட் யூ ஆஸ் மை ரெஸ்டிங் பிளேஸ் லார்ட். இப்படி ரெஸ்ட்டு பண்ணிடுறேன், உங்கள் வேலையை ரெஸ்ட் பண்ணிடுறேன் சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஒன்றாவது தகப்பனே, இந்த அப்பத்தை ரசத்தையும் பெற்று இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக ரத்தமாக மாற்றி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையானவைகளை உங்கள் பிள்ளைகள் அடையத்தக்கதாக கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆசீர்வாதத்தை கூறி ஜெபித்து கடந்து சொல்லலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென்.
கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கிடவர். Amen. கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கிடவர். Amen. தகப்பனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமது வார்த்தைகளை கொடுத்தீர், அதை உட்கொண்டோம், அது எங்கள் இருதயத்தில் பதிந்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. We expounded your word. எங்க வேணா இது பண்ணிடலாம், ஆனால் உண்மை ஏமாற்ற முடியாது. என் தேவனாய கர்த்தாவே, நீர் எங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். மேநோக்கி பார்த்திருக்கிறோம். உமதுக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வதற்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கட்டும். எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. We accept it. But you can do everything through us. As long as the Holy Spirit is living in us. ஆவியானவர் எங்களோடு இருக்கிறவர். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். கேட்ட வார்த்தையின்படி சில கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் விரும்பி வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நம் சரீரம் இருக்கிறதா? அநியாயத்தை சகிக்கிறோமா? நம் நாட்களை என்னும் அறிவை நாம் பெற்றிருக்கிறோமா? இல்லையென்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நம் சரீரம் இருக்கும்படி மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களில் வைப்போம். ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஜெப உதவி தேவைப்படுகிறவர்கள், கர்த்தரை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெப உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். மினிஸ்ட்ரி சப்போர்ட் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலும் உங்களுடைய ஜெபங்களினாலும் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஊழியங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா தேசங்களிலும், இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் ஆல்ஃபா பைபிள் காலேஜும் 100க்கும் மேற்பட்ட சபைகள் இயங்கி வருகிறது. எங்களுடைய ஆராதனை நேரங்கள் தினமும் இரவு 10 மணிக்கு சகோதரிகளுடைய ஜெபமும், சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு பைபிள் ஸ்டடியும், சனிக்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், சண்டே ஆன்லைன் வர்ஷிப் காலை 11:30 மணிக்கும் நடைபெறும். அனைவரும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் பாஸ்டருடைய யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் அக்கௌண்ட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மெசேஜஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக.